ரத்னகிரி கோயிலில் விமரிசையாக நடைபெற்ற 10,008 விளக்கு பூஜை. பல்வேறு ஊர்களில் இருந்து ஏராளமானோர் பங்கேற்பு. கூடலூரில் யானை தாக்கி இளைஞர் உயிரிழந்ததாக கூறப்பட்ட விவகாரத்தில் திருப்பம். இறந்தவரின் நண்பர்கள் 4 பேர் தலைமறைவானதால் கொலையா என்று விசாரணை. கவனம் முழுவதும் இசையில் இருந்ததால் குழந்தைகளை கவனிக்காமல் விட்டுவிட்டதாக இளையராஜா உருக்கம். இப்போது வேதனை தருகிறது என எக்ஸ் தளத்தில் குரல் பதிவு வெளியீடு. அன்பே உருவான இந்த மகள் பிரிந்த பின்னால் தான் அந்த குழந்தை எவ்வளவு அன்பு மயமாக இருந்திருக்கிறாள் என்பது எனக்கு புரிந்தது. காரணம், என்னுடைய கவனமெல்லாம் இசையிலேயே இருந்ததால் என்னுடைய குழந்தைகளை நான் கவனிக்காமல் விட்டுவிட்டது எனக்கு இப்போது வேதனையை தருகிறது. சர்வதேச சந்தையில் குறையும் கச்சா எண்ணெய் விலை. இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க கோரிக்கை. இஸ்ரேலின் 4 பெண் பிணை கைதிகளை விடுவித்தது ஹமாஸ். ஹமாஸ் அமைப்பினரை மலர் தூவி வாழ்த்திய பாலஸ்தீன பெண்கள். சென்னையில் நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான 2வது 20 ஓவர் போட்டியில் இந்தியா த்ரில் வெற்றி. திலக் வர்மாவின் அதிரடி ஆட்டத்தால் கடைசி ஓவரில் வெற்றி வாகை சூடியது. நாட்டின் 76வது குடியரசு தின விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். தலைநகர் டெல்லியில் பலத்த பாதுகாப்பு